ஷட் கர்மால ஒன் ஆஃப் த பிராக்டிஸ் தௌத்தி. நம்மளுடைய பைப், அதாவது ஃபுட் பைப்ல இருந்து ஸ்டொமக் ஏரியா வரைக்கும் இருக்கிற மியூக்கஸ் லைனிங் அண்ட் அன்வான்ட் டாக்ஸின்ஸை கிளியர் பண்றதா இந்த தௌத்தி பிராக்டிஸ். இதுல நிறைய விதமான தௌத்தி பிராக்டிஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குஞ்சல் கிரியா இல்லைன்னா வமன தௌத்தின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட்ல ஒவ்வொரு பேர்ல இருக்கு. ஸோ இது வந்து எம்டி ஸ்டொமக்ல பண்ணணும். எம்டி ஸ்டொமக், வயிறு காலியா, பவுல்ஸ் கிளியர் பண்ணிட்டு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னா, நல்லா கிளீன் வாட்டர், சால்ட் வந்து டேஸ்ட், உங்களுக்கு சால்ட் டேஸ்ட், ஏன்னா உடம்புல சால்ட் வந்து அப்சர்வ் ஆகாது. டென்சிட்டி, தண்ணியில டென்சிட்டி, சால்ட் டென்சிட்டி ஜாஸ்தி ஆச்சுன்னா அது உடம்பு வந்து வெளியே தலை தான் பார்க்கும். அதனால தான் நம்ம சால்ட் ஆட் பண்றோம், சீக்கிரமா வெளியேற்றுறதுக்காக. பிளட் ஸ்ட்ரீம்குள்ள என்டர் ஆகக்கூடாது. சால்ட்டடா இருக்கு. வார்ம், லூக் வார்ம் வாட்டர், ஹாட்டாவும் எடுக்காதீங்க, கோல்டாவும் எடுக்காதீங்க, ஏன்னா மறுபடியும் ரத்த நாளங்களை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். லூக் வார்மா இருந்துச்சுன்னா இட் இஸ் சேஃப் ஃபார் யோர் சிஸ்டம், ரைட்? இத ஒரு இப்ப பாருங்க, நான் ஒரு சொம்பு வச்சிருக்கேன் இல்லையா, ஒரு 3 சொம்பு 4 சொம்பு உங்க த்ரோட் ஃபில் பண்ற அளவுக்கு கடன்னு குடிக்கணும். காஃபி குடிக்கிற மாதிரி எல்லாம் குடிக்க கூடாது. நான் ஃபில்டர் பண்ணி ஊத்திக்கிறேன், ஏன்னா உப்பு கலக்கறதுனால ஏதாவது டர்ட்ஸ் இருக்கலாம். அதனால ஐ எம் ஜஸ்ட் ஃபில்டரிங் வித் கிளீன் டவல், கிளீன் கிளாத், ரைட்? ஃபர்ஸ்ட் எப்படி குடிக்கணுங்கிறது வமன் தௌத்தி ரொம்ப ஈஸியான பிராக்டிஸ்னு பாக்குறதுக்கு வந்து பயமா இருக்குங்க. வாந்தி எடுக்கிறோம், வெறும் தண்ணி தான் வாந்தி எடுக்கிறோம், அஃபெக்ட் ஆகாது. ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் உங்க டயட் பிளான்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க சாப்பிடுறது வந்து கிச்சடி சாப்பிடணும். கிச்சடினா பருப்பு அண்ட் ரைஸ், இது சமநிலைக்கு குவான்டிட்டியை சும்மா வேக வைங்க, உப்பு போடாதீங்க, அளவா சாப்பிட்டா போதும். வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிடலாம். நெய் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா இந்த லைனிங் மறுபடியும் கிளியர் ஆகிறதுக்கு, உங்க கேஸ்ட்ரிக் ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு, அன்னைக்கு மட்டும் ஸ்பைஸ் எடுக்காதீங்க. யோகா கிரியா எடுக்கிறீங்க, கிரியாவை டச் பண்றீங்கன்னா ஸ்பைசஸ் மேக்சிமம் கம்மி பண்ணிக்கோங்க. முந்தினத்துனாலும் ஸ்பைஸ் கம்மியா எடுத்துக்கோங்க. வமன் தௌத்தி பண்றீங்கன்னா சாப்பிடுறது அர்லியரா சாப்பிடுங்க. லேட் நைட்டா சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய குடல்ல கிளீனிங் ஆயிருக்காது. ஸோ இது மோஸ்டா டைஜஷன் இஷ்யூ இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். எக்ஸ்பர்ட் கைடன்ஸோட ஃபர்ஸ்ட் கரெக்டா கேட்டுட்டு எவ்வளோ டைம் பண்ணலாம், என்னென்ன நேரத்தில் பண்ணலான்னு ஐடியா கேட்டுக்கோங்க. நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களுடைய ஸ்டொமக் பார்த்தீங்கன்னா ஒரு ஜே ஷேப்ல இருக்கும். இந்த ஏரியால ஸ்டொமக் வந்து பயங்கரமான ஆசிட், மெட்டல்ஸை உருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் ஜூசஸ் எல்லாம் அதுல சுரக்குது. அதை மீறி அது எத்தனை வேலை பண்ணுது பாருங்க. டைஜஷன் வாயில இருந்தே நடக்குது. ஸோ வாயில இருந்து ஸ்டொமக் வரைக்கும் இருக்கிற ஃபுல் ட்ராக்கை வமன் தௌத்தியில கிளீன் பண்றோம். குடிக்கலாமா? காஃபி குடிக்கிற மாதிரி இல்ல, கட்டான்னு குடிக்கணும். பேசிடாதீங்க, காத்து உள்ள போகும். எனக்கு இது கான்ட்ரா தெரியும், அதனால நான் பேசிட்டே பண்றேன். ஐ கேன் மேனேஜ் வெரி வெல் பிகாஸ் ஆஃப் லாங் டேர்ம் ப்ராக்டிஸ்னால. இது மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணாலே உங்களோட டைஜஸ்டிவ் ட்ராக்லாம் கிளியரா இருக்கும். உங்க சாப்பாடு பாருங்க, ஏப்ப வருத கூடாது, ஏப்ப வந்தா டைஜஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஆமாமா, பிரச்சனை இல்லை, வாந்தி எடுத்துருவேன் நானு. ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமம். 2வது கப்பு தண்ணி கொஞ்சம் சின்ன சின்ன டர்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. யா, ரெண்டு கையும் துண்ட பக்கத்துல வச்சுக்கோ. நாக்க நல்லா நீட்டி ஒரு கப் தண்ணியை வெளியே எடுத்துட்டேன். வயிறு காலியா நம்மளுக்கு ஹாலோவா ஃபீல் ஆகணும், அது வரைக்கும் தண்ணி இருக்குன்னு அர்த்தம்.
வயிறெல்லாம் நல்லா சுருங்குது. அண்ட் ஐ ஃபீல் அந்த புளிப்பு, அந்த உப்பு தண்ணி எல்லாம் வெளியே வருது. அது கூட அந்த மியூக்கஸ், ஸ்லைமியா இருக்கிற மியூக்கஸ் வெளியே வர்றதையும் ஐ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இட், ஃபீல் இட், கண் கூட பார்க்க முடியுது. சில பேர்த்துக்கு மஞ்சளா பச்சையெல்லாம் வரும். இதெல்லாம் டாக்ஸின் பில்டப் தான். கன்சிஸ்டண்டா பண்ணும்போது உங்களுக்கு ஒயிட் ஃப்ளூயிட் மட்டும்தான் வெளியேற ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா ஃபிங்கர்ஸ் வாமிட் ஃபுல்லா வர வரைக்கும் நம்ம நாக்கு அப்படி டச் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்க நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கிரியா பிராக்டிஸ்ல இந்த நெயில்ஸ், அன்வான்டட் டர்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கக்கூடாது. ஸோ நெயிலோட எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. சுத்தமா இருக்கணும். இன்டர்னலாவும் சரி எக்ஸ்டர்னலாவும் சரி நம்ம ஆர்கனைஸ்டா இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி எல்லா ஹெல்த்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹை பிபி, ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கவங்க, ஹெரினியா ப்ராப்ளம், மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல, பிரெக்னன்சி டைம்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இது ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் அடுத்த செமஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாமே ப்ராப்பர் கைடன்ஸோட ஃபர்ஸ்ட் நீங்க அதை பத்தி புரிஞ்சுக்கோங்க. ஒரு டைம் 2 டைம் நீங்க மாஸ்டர் கிட்ட பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல நீங்க ஓனா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரைட்? பாருங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கு, வெளியே எடுத்துடுவோம். எக்ஸ்ட்ரா எச்சில் எல்லாம் வரும், நல்லா சொரக்க ஆரம்பிக்கும், அதெல்லாம் துப்பிடு. எனக்கு நேற்று வரைக்கும் ஒரு தொண்டை கரகரப்பா இருந்துச்சு, இப்ப கிளியர் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா தண்ணியில கவலையே படாதீங்க, அடுத்த பிராக்டிஸ்ல சரியாயிரும். அது உங்களுக்கு மோஷன் வழியா, யூரினேஷன் வழியா வெளியே வந்துடும். அதனால டோன்ட் நீட் டு வரி, பிகாஸ் இட் டைஜஸ்ட் இன்சைட் யுவர் கோலன்ஸ், நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் வழியா வெளியே வந்துடும். அதனால எக்ஸ்ட்ரா தண்ணி உள்ள போயிடுச்சுன்னா வருத்தப்படாதீங்க. 3 கிளாஸ் குடிச்ச 2 கிளாஸ் தான் வெளியே வந்துச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். டோன்ட் நீட் டு மெஷர், வாட் எவர் இஸ் தேர் யூ ஹேவ் ஆல்ரெடி த்ரோன். ஓரளவுக்கு கிளீன் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணா போதும், மந்த்லி ஒன்ஸ். திஸ் வமன் தௌசி இஸ் வெரி எஃபெக்டிவ். ஸோ ஏதாவது குறைபாடுகள் உங்களுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருக்குன்னா அட்வைஸ் கரெக்டா கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எல்லாமே ரெக்கார்டிங் பர்பஸ் தான். இந்த மாதிரி பயிற்சி இருக்குன்னு நம்ம மக்களுக்கெல்லாம் தெரியணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது மக்களுக்கான பயிற்சி. மக்களுடைய ஹெல்த்தையும் வெல்பீயிங்கையும் எப்பவுமே பார்த்துக்கிறதுக்கு யோகால நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த இன்டர்னல் கிளென்சிங் கிரியா தான் பமன் தௌத்தி ஆர் குஞ்சல். ரைட்? இதுல நிறைய பமன் தௌத்திஸ்ல நிறைய பிராக்டிஸ் இருக்கு. ஒன் சச் டைப் இஸ் வாமிட்டிங். தண்ணி குடிக்கிற வாமிட் எடுக்கிறோம். இது என்னது பயங்கரமா இருக்கு, நிறைய அந்த மாதிரி பாக்குறதுக்கே பயமா இருக்குன்னு சொல்லுவீங்க. சாப்பாடு உள்ள டைஜஸ்ட் 4 மணி நேரத்துக்கு மேல இந்த ஸ்டொமக்லயே சாப்பாடு இருக்கு அப்படின்னா அதை நம்ம வெளியேற்றிடணும். ஏன்னா அது கெட்டு போக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு அந்த எந்த விதத்திலையும் பயன்படாது. அதுக்கும் ஒரு டைப் ஆஃப் கிரியா இருக்கு. இது டு லைன் யோர் மியூக்கஸ் நியூ. புதுசா மியூக்கஸ் உங்களோட ஃபுட் பைப்லயும் ஸ்டொமக்லயும் லைன் அப் ஆறதுக்கு காலையில வெறும் வயிற்றுல பவுல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு எம்டி ஸ்டொமக்ல வமன் தௌத்தி பிராக்டிஸ் பண்ணணும். என்ஜாய் வாமிட்டிங் அண்ட் ஹாவ் a healthy lifestyle.